கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. திருச்சபையில் கூடியிருக்கிற அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஓய்வு நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஞானமுழுக்கு எடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பத்தாருக்கும், அதற்கு ஒப்புதல் அளித்த சபை போதகருக்கும், என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட பகுதியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த திருச்சபைக்கு மாத்திரமல்ல, அன்பான குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, பரலோகத்திற்கு இன்றைக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள். அது பரலோகத்தில் இட் வில் பி எ வெரி எமோஷ்னல் டே டுடே. வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கிற போதும், அல்லது யாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிக்கை எடுக்கிற பொழுதும், வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, பரலோகம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்கிறது. ஆகவே பரலோக சந்தோஷத்தோடு நாம் இணைகிறோமா? நம்முடைய சந்தோஷத்தில் பரலோகம் இணைந்திருக்கிறதா? எதுவானாலும் இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படுகிற ஒரு நாள். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய போதகர் அவர்கள் என்னை காலையிலே வந்து அழைத்து கொண்டு வந்து மிகவும் அன்பாக உபசரித்து பாதுகாத்து கொண்டார். அவருக்காக நான் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் ஞானமுழுக்கு எடுக்க போகிறாங்கன்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் சௌரர் எஃப் ரமேஷ் என்னுடைய கிளாஸ்மேட். நான் அவரும் ஒரே வகுப்பில் படித்தோம். ஸோ அவர்களை நான் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய பிள்ளைகளை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய ரமேஷ் இருக்கிறதுனால நாங்கள் அவர் எஃப் ரமேஷ்னு சொல்லுவோம், அவருடைய இனிஷியலோட. அதனால் ரமேஷ்னால் எங்களுக்கு தெரியாது, எஃப் ரமேஷ்னால் தெரியும். கல்லூரி பள்ளிக்கூடத்திலும் சரி, கல்லூரியிலும் சரி அவர்களை மீண்டும் ஆண்டவர் பார்ப்பதற்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் சரி, ஞான ஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளுக்கும் சரி, உங்கள் அனைவரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக ஒரு மிக பயங்கரமான ஒரு இடத்திற்கு அழைத்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆசரிப்பு கூடாரத்திற்கு அல்ல, அதன் வழியாய் ஒரு இடத்திற்கு. ஆசரிப்பு கூடாரம் 2 பகுதிகளை உடையது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதற்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதி பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது. பிரகாரம் பரலோகத்தில் இல்லை. ஆகவே இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் பிரகாரத்திற்கு ஊடாக இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் விசேஷமாக நீங்கள் கடந்து வரும்படி, ஆண்டவரோடு கூட கடந்து வரும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் யாராவது ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால், அதுவும் இன்றைக்குரிய செய்தி உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நான் ஞானஸ்நானம் எடுத்து அநேக ஆண்டுகள் ஆயிற்று என்று நினைத்தால் உங்களுக்கும் அது மிக மிக பிரயோஜனமாக அது இருக்க போகிறது. ஒரு பாவி தன் பாவி என்பதை உணர்ந்து நம்பிக்கை இழந்திருக்கிற நேரத்தில் எங்கே செல்லுவது என்பது தெரியாமல், பாவத்தை எப்படி தொலைப்பது என்று தெரியாமல், அவன் அங்கலாய்த்து நிற்கிற பொழுது அவனுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்படுமாம். அவன் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிற பொழுது
ஒருவன் வந்து, சகோதரனே சகோதரியே ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன், குற்ற உணர்வு என்னை வதைக்கிறது, வாட்டுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணமாமே, நான் மரணத்துக்கு பாத்திரவனாக இருக்கிறேனே, என்ன செய்வது என்று அங்கலாய்த்திருக்கிற நேரத்தில் வந்த சகோதரனோ சகோதரியோ வந்து, நீ செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, நம்முடைய பாளையத்தின் மத்தியிலே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது, நீ செல்ல வேண்டிய இடம் அந்த இடம்தான் என்று நற்செய்தி அவனுக்கு அறிவிக்கப்படுகிற பொழுது அவன் புறப்பட்டு தன் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் வழியாக போவதற்கு முயலுகிற நேரத்தில் உள்ளே இருந்து ஒரு ஆசாரியன் வருவானாம். வந்து, எங்கே வந்திருக்கிறாய்? என் பாவத்தை தொலைக்க வந்திருக்கிறேன், என் பாவத்திற்கு பரிகாரம் தேடி வந்திருக்கிறேன். அந்த ஆசாரியன் கூறுவானாம், ஆம், நீ சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறாய், நான் உன்னை அன்போடு உள்ளே வரும்படி அழைக்கிறேன் என்று he welcomes the sinner. அவன் உள்ளே போய் அவன் பார்க்கக்கூடிய முதல் ஸ்தலம், அதனுடைய பெயர் பிரகாரம், அதில் இருக்கக்கூடிய முதல் பொருள் அல்லது முதல் ஊழியம் என்னவென்றால், நாம் பார்க்கக்கூடிய எல்லாரும் ஆசரிப்பு கூடாரம் படிச்சிருக்கோம்ல, முதல்ல என்ன இருக்கும் பிரகாரத்தில்? தகன பலிபீடம் அங்கு இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் மிக பயங்கரமான ஒரு இடம் தகன பலிபீடம். வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தகன பலிபீடம். இரத்தம் சிந்துகிற ஒரு இடம் தகன பலிபீடம். சுட்டெரிக்கப்படுகிற ஒரு இடம் தகன பலிபீடம். அதனால தான் சொன்னேன், ஆசரிப்பு கூடாரத்தின் அல்லது அந்த சத்தியத்தினுடைய மிக பயங்கரமான ஒரு இடம் அந்த தகன பலிபீடம். அதை கடந்து போகும் பொழுது இரண்டாவதாக ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் பெயரு தண்ணீர் தொட்டி, லேவர். வெண்கலத்தினாலே ஆன தண்ணீர் தொட்டி காணப்படும். இந்த பலிபீடத்தை குறித்து நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அந்த வெண்கல தொட்டி, அதில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த தண்ணீர் எதற்கு என்றால், அது சுத்திகரிக்கப்படுவதற்கு அடையாளமாக அல்லது சுத்திகரிக்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த தண்ணீர் தொட்டி அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அந்த தண்ணீர் தொட்டி, அதில் போகிற பாவிக்கு வேலையே இல்லை, இவனுடைய வேலையெல்லாம் அந்த பலிபீடத்தோட முடிந்து விடுகிறது. ஆனால் தண்ணீர் தொட்டியில் பாவி எந்த வேலையும் செய்வதில்லை, ஆசாரியனே அந்த வேலையை செய்கிறான், சுத்திகரிப்பின் வேலையை அவன் செய்கிறான். அந்த தண்ணீர் தொட்டி வேறொன்றையும் சுட்டி காண்பிக்கிறது. அது பாவி எடுக்கக்கூடிய ஞான ஸ்நானம். It represents the baptism. இன்றைக்கு எத்தனை பேர் இங்கே ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க? அத்தனை பேரும் உங்களுக்கென்று ஒரு லேவர், ஒரு தண்ணீர் தொட்டி ஆயத்தமாக இருக்கிறது, தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான சுத்திகரிப்பு அடையாளமாக அங்கு நடைபெறும்படியாக இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் தொட்டிக்கு நீங்கள் போவதற்கு முன்பாக ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நான் உங்களை அழைத்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். Without the experience of the altar of sacrifice, அந்த தகன பலிபீடத்தின் அனுபவம் இல்லாமல் தண்ணீர் தொட்டி வெறுமனே தண்ணீர் தொட்டி தான். ஆகவே பக்தி வினயமான இந்த செய்தியை பக்தி வினயத்தோடு கேட்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காகிலும் சற்று தூக்கம் வந்தா கிள்ளிருங்க, நல்லா தூங்கிறாதீங்க.
நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. யூடியூப்பில் ஆவியானவர் பேசுகிறத விட இங்கே அதிகமாக பேசுவார். ஆகவே கவனமாக இந்த செய்தியை நீங்கள் சற்று நேரம் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த பலிபீடம், தகன பலிபீடம், ஆட்டை பலி செலுத்துகிற ஒரு இடம், பலி செலுத்தப்பட்ட ஆட்டை தகனிக்கக்கூடிய அந்த இடம் எவ்வளவு பயங்கரமானது, அது எவ்வளவு மகத்தானது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அது பரலோகத்தில் இல்லை அந்த இடம், ஆனால் பூமியில் அந்த இடம் இருக்கிறது. நான் சொல்லுகிற இது சாலமோன் கட்டின ஆலயத்தில் இருக்கிறதை குறித்தோ அல்லது மோசே உருவாக்கின வனாந்தர ஆலயத்தை குறித்தோ, எஸ்ரா நெகேமியா நாட்களில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தகன பலிபீடத்தை குறித்தோ நான் பேசவில்லை. அந்த தகன பலிபீடங்கள் எல்லாம் அடையாளப்படுத்துகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு வேதாகமும் ஒரு பெயர் சொல்லுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். கபாலஸ்தலம் என்னும் சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவரது வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்திற்கு பெயர் கபாலஸ்தலம், கல்வாரியின் மலை, தி மவுண்ட் ஆஃப் கால்வரி. தமிழ்ல இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். என்ன வார்த்தை? கபாலஸ்தலம், பிளேஸ் ஆஃப் ஸ்கல். மிக பயங்கரமான ஒரு பெயர் இல்லை, பெயரே அவ்வளவு பயங்கரமானது. அப்போ அங்க இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காட்சிகளை தான் நாம் இன்றைக்கு பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். அந்த காட்சியை பார்க்காம தயவு செய்து தொட்டிகளை போகாதீங்க. நடந்துடலாம், வெளியே போயிடலாம். ஏனென்றால் அந்த கல்வாரி தான், அந்த கல்வாரியின் காட்சி தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருப்பதற்கான முதல் மூல காரணமாக இருக்கிறது. வித்தவுட் த கிராஸ் நோ காஸ்பல். கல்வாரியின் அனுபவம் இல்லாமல் அல்லது கல்வாரியின் செய்தி இல்லாமல் நற்செய்தி இல்லை. கல்வாரியை குறித்து பேசாத ஊழியக்காரனாக இருக்க முடியாது. கல்வாரியை குறித்து தியானிக்காத ஒருவன் விசுவாசியாக இருக்க முடியாது. கல்வாரியை குறித்து தியானித்து அழுகாதவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அவ்வளவு மிக உன்னதமான பயங்கரமான இடம் இந்த கல்வாரி. இந்த செய்தியை அல்லது இந்த கல்வாரியின் காட்சியை உங்களுடைய கருவிழிகளினால் பார்ப்பதை குறித்து நான் இங்கு பேசவில்லை. உங்களுடைய இருதய விழிகளினால் பார்ப்பதை குறித்து நான் பேசுகிறேன். உங்களுடைய சரீர கண்களினாலே அல்ல, சரீர பிரகாரமான கண்களினாலே அல்ல, ஆவிக்குரிய கண்களினாலே இந்த நேரத்தில் நீங்கள் அந்த கல்வாரியை காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கல்வாரியில் என்ன நடந்தது, அந்த கபாலஸ்தலத்தில் என்ன நடந்தது என்பது தெரியாமல் நான் ரட்சிக்கப்பட முடியாது. கல்வாரி இல்லை என்றால் அன்பு இன்னதென்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. அன்பு இன்னதென்று புரிந்து கொள்வதற்கு கல்வாரியை விட வேற எந்த இடமும் பெரிதல்ல. கல்வாரியில் தேவனுடைய அன்பை பார்க்காத எந்த கண்களும் அன்பை குறித்து பேச தகுதியே இல்லை. ஒட்டுமொத்த அன்பையும் ஆண்டவர் கல்வாரியில வெளிப்படுத்தினார். கல்வாரி நமக்கு மாத்திரம் பாடம் அல்ல, கல்வாரி நம்மை மாத்திரம் ரட்சிக்கவில்லை. தெரியுமா உங்களுக்கு? கல்வாரி நம்மை மாத்திரம் ரட்சிக்கவில்லை, நமக்கு மாத்திரம் பாடம் அல்ல, நமக்கு மாத்திரம் சுவிசேஷம் அல்ல. அது கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரியின் மரணம் பரலோகத்தையும் பூமியையும் ஒப்புரவாக்கினது என்று நம்ம வாசிக்கிறோம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
பரலோகத்தில் சாத்தான் செய்த மிகப்பெரிய காரியம் தேவனை குறித்ததான தவறான பிரச்சாரம் செய்திருந்தான். அந்த கேள்விகள் எல்லாம் பதிலளிக்கப்படவே இல்லை. அவனை சேர்ந்தவங்க கீழே வந்துட்டாங்க, ஆனால் அவனை சாராதவர்கள் பரலோகத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கான கேள்விகள் பதிலளிக்கப்படவில்லை. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கப்பட்ட இடம் எது? கல்வாரி. அப்போ கல்வாரி என்பது நம்மை மாத்திரம் ரட்சிக்கிற ஒரு இடம் அல்ல, தூதர்களையும் ரட்சித்தது. அவங்க பாவம் செஞ்சு ரட்சித்தது குறித்து பேசல, அவங்க மனதில் இருந்த தேவனை குறித்த கேள்விகள் பதிலளிக்கப்பட்ட இடம். பரலோகத்தில் மாத்திரமல்ல, இந்த அண்ட சராசரமை உற்று நோக்கின ஒரு இடம் அந்த கல்வாரி. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அந்த கல்வாரியின் வழியாக நீங்கள் இந்த நாளிலே கடந்து போக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 3 பாடத்தை படிக்க போகிறோம். 3 சிம்பிள் லெசன்ஸ், 3 முக்கிய எளிமையான பாடங்கள். நான் அந்த கல்வாரியின் வழியாக அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் எல்லாரும் அதில் வருவதற்கு ஆயத்தப்பட்டிருப்பீங்க. அங்கே போய் என்ன பார்ப்பது, எதை காண்பது? ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் நம்முடைய சிந்தனையில் எட்டாத, நினைக்க மறந்த ஒரு 3 விஷயங்கள். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஏசாயா 53 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 53, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக அவர் எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. அடுத்த வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் அங்கே என்ன பாடுபட்டார் என்பதை மனிதராகிய நாம் எண்ணாமல் போனோம். அவர் அங்கே என்ன சந்தித்தார் என்பதை நாம் நினைவில்லாமல், அதை நினைக்க மறந்து போனோம். ஆகவே இந்த ஒரு நாள் கெஞ்சி கேட்கிறேன், இந்த ஒரு பிரயாணத்தை நீங்க என்னோடு கூட வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பயங்கரமான ஒரு இடங்க. நம்முடைய கண்கள் பார்க்க தவறின, நம்முடைய சிந்தையில் என்ன தவறின சில 3 காட்சியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். முதல் காட்சி என்ன என்று சொன்னால், பரலோகத்தை போன்ற, கல்வாரியை போன்ற முரண் நிறைந்த இடம் இந்த உலகத்தில் வேற எங்கும் இல்லை. முதலாவதாக உங்களுடைய கண்களை கல்வாரியில் அல்லது சிலுவையில் நாம் அதில் காணப்படுகிற முரண்களை, paradoxes in the cross or of the cross, சில முரண்களை நாம் பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். அதன் வழியாக தேவன் நமக்கு என்ன பார்த்து வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். முரண், paradoxes என்ன? ஒரு உதாரணம், 2 உதாரணம் சொல்றேன். அதில் ஒரு உதாரணம், இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு அவள் போகிற வழியில் செங்கடல் இருந்தது. செங்கடலை கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். செங்கடல் அவர்களுக்கு உதவி செய்தது. மறுமொழியில் சொல்லணும் அப்படின்னா, செங்கடல் அவர்களை ரட்சித்தது. செங்கடல் சும்மா இல்ல, அவர்களுக்கு அது வழிவிட்டு அவர்கள் கடந்து போக அதற்கு உதவியாக இருந்தது. ஆகவே செங்கடல் இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பாக அமைந்தது. அதே செங்கடல் தான், அதே நேரம் தான், ஆனால் எகிப்தியரை அழித்தது. ஒருவருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, மற்றவருக்கு அழிவை கொடுக்கிறது. முரண், இரண்டும் ஒன்றுதான்.
இன்னொரு உதாரணம், வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் உருவாயிற்று. ஜலப்பிரளயம் வந்ததுக்கு காரணம் என்ன? ஜலப்பிரளயம் வந்ததுக்கு காரணம் என்ன? பாவிகளை அழிப்பதற்கு. தெளிவா இருக்கீங்களா? சரிதானா? சரிதான். பாவிகளை அழித்தது, நிர்மூலம் பண்ணினது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பேதுரு எழுதுகிறார், அது எப்படி எழுதுறாருன்னா, சிலராகி 8 பேர் மாத்திரம் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று எழுதுகிறார். அந்த ஜலம் அநேகரை அழித்தது, ஆனால் 8 பேரை காப்பாற்றினது. அதே ஜலம்தான், அதே தண்ணீர் தான் ஒருவரை காப்பாற்றுகிறது, ஒருவரை அழிக்கிறது. ஞானஸ்நான தொட்டியும் அப்படிதான். அது ஒருவேளை அது எனக்கு அது காப்பாற்றுகிற ஒரு ஸ்தலமாக மாறலாம், அல்லது என்னை அழிக்கிற ஒரு ஜலமாக அது மாறலாம். முரண், எக்ஸாம்பிளுக்காக நான் அதை சொன்னேன். முரண்னா தான். அப்படி கல்வாரியில் அட் த கிராஸ், அந்த சிலுவையில் சில முரண்களை பார்க்கிறேன். அது என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்னென்ன முரண் பார்க்கலாம். சிலுவையை போன்ற ஒரு முரண் பார்க்கக்கூடிய இடம், இந்த பாரடாக்சஸ் நிறைந்த ஒரு இடம் வேற எதையும் நான் பார்க்கல. பரலோகத்தின் தேவன் மனிதனை சந்திக்க வேண்டும் என்று, மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் தாழ இறங்கி வந்த மிக தாழ்வான ஒரு இடம் சிலுவை. மிக தாழ்வான மனிதன் தேவனை பார்க்க உயர போக வேண்டிய ஒரு உன்னத இடம் சிலுவை. சேம். தேவன் தன்னை அதற்கு மேலே தாழ்த்த முடியாது என்ற அளவிற்கு இறங்கி வந்த ஒரு இடம், மனிதனை சந்திப்பதற்காக அவர் வந்த ஒரு இடம் சிலுவை. மனிதன் தேவனை சந்திப்பதற்கு இந்த பூமியில உயர்ந்த இடம் எதுதான்? சிலுவை தான். சிலுவை பாவத்தினுடைய சாபத்தை பூரணமாக வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அந்த சிலுவை தான் மனுகுலத்தின் சாபத்தை போக்குகிற ஆசீர்வாதமான ஒரு இடம். பாரடாக்ஸ், முரண். மனிதனுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை பார்ப்பதற்கு சிலுவையை தவிர வேறு எந்த இடமும் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் எவ்வளவு பெரிது என்பதை பார்ப்பதற்கு சிலுவை விட வேற இடம் இல்லை. நம்ம சிலுவைக்கு போனா போதும், அவருடைய அன்பை நாம் பார்க்க முடியும். சிலுவையில் அநேகருடைய நம்பிக்கை இழந்த ஒரு இடம். அதாவது தங்கள் ராஜா அவ்வளவுதான் என்று நினைத்த ஒரு இடம். அவங்க யாரை மேசியா என்று நினைத்தார்களோ அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருந்த இடம். ஆனால் அந்த சிலுவை தான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கமாக அமைந்தது. மனிதன் தேவனை எவ்வளவு வெறுக்க முடியும் என்பதற்கு அடையாளம் சிலுவை. தேவன் மனிதனை எவ்வளவு நேசிக்க முடியும் என்பதற்கு அடையாளம் சிலுவை. சிலுவை மனிதன் எவ்வளவு கொடூரமானவன் என்பதை, தி க்ரூவாலிட்டி ஆஃப் மேன், எவ்வளவு கொடூரமானவன் என்பதை வெளிப்படுத்தின இடம் சிலுவை. தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தின இடம் சிலுவை. முரண். இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய அநீதி சிலுவையில் தான். பாவமே செய்யாத ஒருவர் அவர் தண்டிக்கப்படுகிறார். மிகப்பெரிய அநீதி நடந்த இடம் சிலுவை. இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய நீதி வழங்கப்பட்ட இடம் சிலுவை. இதை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1 அதிகாரத்தில், அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். He is the light of the world. He is the light of the world. ஆனால் சிலுவையில்
ஒளியானவர் சிலுவையில் 3 மணி நேரம் இருளிலே இருந்தார். லைட் கவர்டு வித் டார்க்னஸ். முரண். எப்போயுமே லைட் இருக்கிற இடத்துல என்ன இருக்காதுங்க? இருள் இருக்காது. ஆனா அங்க உலகத்தின் வெளிச்சம், தன் வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னவர், ஜீவ ஒளி இருளுக்குள்ளே மறைந்திருந்தது. இயேசு மாத்திரமல்ல, அந்த ஜீவ ஒளியை ஆதாரமாக பரிசுத்த பரமபிதா எல்லாம் எழுதுறாங்க. கல்வாரிங்கிற சாப்டர் போய் வாசித்து பாருங்க. டிசைர் ஆஃப் ஏஜஸ்ல இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பிதாவானவர் சிலுவைக்கு மிக அருகாமே நின்று கொண்டிருந்தாராம். 18வது சங்கீதம் சொல்லுகிறது, அவர் இருளை தமது கூடாரமாக்கினார். He made the darkness as his pavilion. பிதாவானவர் இருளுக்குள்ளே வந்து இருந்தாராம். தன் மகிமையெல்லாம் மறைத்துக் கொண்டு இருளிலே வந்து இருந்தார். ஏசாயா 52வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவர் முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் எவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இங்க பிரமிப்படைந்தார்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கொஞ்சம் அந்த இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தைகளோடு இணைச்சு பாருங்களேன். அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய முகம் எப்படி இருந்துச்சா? மனிதரை பார்க்கிலும், நம்முடைய முகத்தை விட, நம்முடைய அழகை விட அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்ததாம். முழு சரீரமும் காயப்பட்டிருந்தது. முழு சரீரமும் அந்த கேடு அடைந்திருந்தது. நம்முடைய முகத்தை விட அவருடைய முகம் அவ்வளவு கேடானதாக, அதாவது அவ்வளவு அசிங்கமாக இருந்துச்சாம். அந்த கேடு அடைந்திருந்தது. 53ல வாசிச்சோம், நாம் பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதே வேத வசனம் தான் சொல்லுகிறது, சாரோனின் ரோஜா. அந்த வேத வசனம் தான் சொல்லுகிறது, அவர் அழகில் சிறந்தவர், அவ்வளவு அழகு நிறைந்தவர். அந்த கேடு அடைந்த ஒரு இடம் சிலுவை. He is the fairest of all. சங்கீத புத்தகம் அப்படிதான் சொல்லுது. அவர் சௌந்தரியம் நிறைந்தவர், எல்லாரிலும் அவர் சௌந்தரியம் நிறைந்தவர். சாரோனின் ரோஜா. அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. என்ன ஒரு முரண், என்ன ஒரு முரண். வேத வசனம் சொல்லுகிறது, ஏன் அவரே சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஜீவ அப்பம் தன் ஜீவனை கொடுத்தது. மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் தன் ஜீவனை கொடுக்கிறார், மரிக்கிறார். எல்லா வல்லமை உடையவர், சர்வ வல்லவர், ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லவர் வல்லமையை இழந்து நிற்கிறார். என்ன ஒரு முரண். நீதியின் சூரியன் இருளிலே மறைந்திருந்தது. வெளிச்சத்தின் ஆதாரம் இருளுக்குள்ளே மறைக்கப்பட்டு இருந்தது. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இயேசு சொல்றாரு, தான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, அவர்தான் ஜீவ தண்ணீர், தண்ணீருக்கே தாகமாம். என்ன ஒரு முரண். தண்ணீருக்கு தாகமாம், தண்ணீர் ஊற்றுக்கு தாகமாம், சமுத்திரத்தின் நீரூற்றுகளை உண்டாக்கினவருக்கு தாகமாம். அவர் தாகமாய் இருக்கிறார் என்று சொன்னார். மனிதன் அவருக்கு கொடுத்தது கசப்பு நிறைந்த காடி. என்ன ஒரு முரண். நமக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும்படியாக
அவர் தன் வஸ்திரத்தை இழந்து நின்ற ஒரு இடம் கல்வாரி. கோடாகோடி தூதர்களால் எப்பொழுதும் போற்றப்படுகிறவர் தனியாக தன் ஆலையை அங்கு மிதித்துக் கொண்டிருந்தார். இத்தனை முரண் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறது ஒரு 5% கூட இருக்காது. அவ்வளவு முரண் நீங்க தியானிச்சு பாருங்க. அவ்வளவு முரண் இருக்கிற ஒரு இடம். நமக்கான முதல் பாடம் அதுதான். கிராஸ் இஸ் ஃபில்ட் வித் பாரடாக்ஸஸ். முரண்களினாலே நிரப்பப்பட்ட ஒரு இடம் சிலுவை. ஞானம் ஒழுக்க எடுக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கல்வாரிக்கு முன்பாக இருந்து சில முரண்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவர் எப்படி தான் மன்னிப்பார் அப்படின்னு ஏதாவது ஒரு எந்த பாவம்னாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாவம், நான் செஞ்ச இந்த அக்கிரமத்தை ஆண்டவர் எப்படி மன்னிக்க போறாரு, எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒரு யூ நேம் எனிதிங், ஏதாவது ஒரு பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த பாவத்தை மன்னிப்பார். முரண் அது, பாரடாக்ஸ். மன்னிக்கப்படவே முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் மன்னிக்கப்பட தகுதியே இல்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் வாழுவதற்கு தகுதி இழந்தவன் என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அவர் நேசிக்கிறத விட இந்த உலகத்தில் யாரும் நேசிக்க முடியாது. எது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமான பாவமாக கருதுகிறீர்களோ ஆண்டவர் அதை இன்றைக்கு துடைக்க, கழுவ, சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் அவ்வளவு பக்தி வினயமானது. என்னை தப்புவிக்க யாரும் இல்லை. இல்ல இல்ல, சிலுவையில் கிறிஸ்து இருக்கிறார். He can save you. He can save you. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது என்று யாராவது இருப்போம் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல, சிலுவை அநேகருக்கு துவக்கம் தான், முடிவல்ல. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் தகுதியற்ற நிலைமையில நீங்க பார்க்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் தகுதிப்படுத்துகிறவர் அவர். உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. சொல்லலாம், இவன்லாம் ஞானஸ்நானம் எடுக்க போறானா சொல்லலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்னு சொல்லலாம், ஓ பரிசுத்தவான் ஆயிட்டியா சொல்லலாம், கவலைப்படாதீங்க. பரிசுத்தம் பண்ணுகிறவர் அவர். ஆண்டவர் உங்களுக்காகத்தான் மரித்தார், உங்களுக்காகத்தான் மரித்தார். அவர் நேசிக்கிறது போல உங்களை யாராலும் நேசிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சிலுவைக்கு அப்படியே முரண்பட்டதாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அந்த சிலுவையிலே முரண்கள் இருக்கிறது. அந்த அந்த பலிபீடத்தை நீங்க போய் பாருங்க. தகன பலிபீடத்தில் மேலே அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, கீழே அடைக்கலான் குருவி கூடு இருக்குமா. மேலே உயிர் அற்ற ஒரு நிலைமையில் ஆடு பலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அதே பலிபீடத்திற்கு கீழே உயிரோடு இருக்கிற அடைக்கலான் குருவிகள் கூடு காணப்படுமாம். இன்றைக்கு நம் அனைவருக்குமான ஒரு கூடு தாங்க அந்த சிலுவை. இரண்டாவது காரியம். முதல் பாடம் முரண் பார்த்தோம். இரண்டாவது, யோவான் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை சிலுவையிலே அடித்தார்கள். ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் அவருக்கு கையை கழுவி ஒப்பு கொடுத்தான், மற்றவன் அவரை வாரினாலே அடிப்பித்தான், இன்னொரு தலையிலே முள்முடி சூடினான், மற்றவன் தலையிலே கொட்டி யார் என்று சொல் என்று சொன்னான். ஒருவன் அவருடைய முகத்திலே உமிழ்ந்து அவரை கிண்டல் செய்தான், கேலி செய்தான், கேவலப்படுத்தினான், அவமானப்படுத்தினான், மிக அசிங்கமான விதத்தில் அவரை நடத்தினான். உலகத்தின் ரட்சகர், அவனை உண்டாக்கினதே அவர்தான், ஆனா அவரை அவன் கிண்டல் பண்ணுகிறான். அவ்வளவு அசிங்கமான சம்பவங்கள் நடந்த ஒரு இடம் அது. இவ்வளவு அவமானங்களையும் பொறுத்து கொண்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை சிலுவையிலே அடிக்க கொண்டு போன பொழுது வாரினாலே அடிப்பித்த நிமித்தமாய்
தன் சரீரத்தில் இனி அடிக்கப்படுவதற்கு இடமில்லை என்கிற அளவிற்கு ரணமாக அவருடைய சரீரம் முழுவதும் இருந்தது. அதோடு போகிறார், சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். சிலுவையில் அடிக்கிறாங்க, கையை கொடுக்கிறார். அவர் சத்தம் போடவே இல்லை, அவர் முறுமுறுக்கவே இல்லை, அவர் பயமுறுத்தவே இல்லை, அவர் முறைச்சி பார்க்கல. நீங்களும் நானும் ஒருத்தர் பக்கத்துல இருந்து யாராவது நம்மளை கில்லுனா எப்படி இருக்கும்? கிள்ளி பாருங்களேன், பக்கத்தில் கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, தூங்குறவங்கள கில்லுங்க. இப்போ யாரும் கில்லலை, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். யாராவது நம்மளை கில்லுனா நமக்கு எப்படி இருக்குங்க? நம்முடைய முகம் என்ன என்ன கோணத்துக்கு போகும்ல? அவர் அதெல்லாம் எதுவுமே காட்டலைங்க, எதுவுமே காட்டல. அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். அவங்க நினைச்சாங்க தங்களுடைய பலத்தினாலே இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? சிலுவையில் அவர்கள் அடிக்கவில்லை, சிலுவையில் இயேசு தன் ஜீவனை தானே கொடுத்தார். யோவான் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று நான் சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் நான் வந்தேன். இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வேலைக்காகத்தான் வந்திருக்கிறார், அதை நிறைவேற்றதான் அவர் வந்திருக்கிறார். இந்த வேலை எனக்கு வேண்டான்னு அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த வேலையை நின்று நான் என்னை விடுவித்துக் கொள்ளவே மாட்டேன், நான் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வந்ததே எதுக்குத்தான்? மரிக்கத்தான். அவர் வந்ததே உங்களுக்காக எனக்காகவும் ஜீவனை கொடுக்கத்தான். அவர் வந்ததே நமக்காக இரத்தம் சிந்துவது தான். அவருடைய நோக்கமே அதுதான். கேட்குறேன், சும்மா கேட்குறேன், ஒருவேளை இவங்க அடித்தாங்க, காட்டி கொடுத்தாங்க, சிலுவையில் அறைந்தாங்க, இதெல்லாம் மனிதர்கள் பண்ணலைன்னா இயேசு மரித்திருப்பாரா? எல்லாம் என்ன முறைக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் பண்ணல, ஜனங்கள் பண்ணல அப்படின்னா இயேசு மரித்திருப்பாரா? யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா யார் கைது பண்ணியிருப்பா? சரி, கைது பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா யார் அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லியிருப்பாங்க? சிலுவையில் அறையும்னு சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவர் எப்படி சிலுவையில் அறைஞ்சிருப்பாங்க? அவர் சிலுவையில் அறையலை அப்படின்னா அவர் எப்படி ரத்தம் சிந்திருப்பாரு? அவர் ரத்தம் சிந்தலைன்னா உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு இல்லையே. இப்போ கேள்வி, அவர் அப்படி இதெல்லாம் நடக்கலைன்னா கூட அவர் மரித்திருப்பாரா? மரித்திருக்க மாட்டாரா? கொஞ்சம் பயமா இருக்கோ கேள்வி? இதுக்கு தான் அந்த வசனம் வாசித்தோம். நான் எந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறேன்? அந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நான் வந்தது இந்த வேலையை நின்று என்னை தப்புவியும் என்று சொல்லுவேனோ? இல்லை இல்லை இல்லை, நான் வந்தது இந்த உலகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாகத்தான் நான் வந்திருக்கிறேன், பலியாக வந்திருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, இது எல்லாம் மனிதர்கள் செய்யாமல் இருந்திருந்தாலும் இயேசு தன் ஜீவனை கொடுத்திருப்பார். அவர் அடித்ததுனால ரத்தம் வந்துச்சா? கெத்செமனில் ரத்தம் வரல? கெத்செமனில் ரத்தம் வரல? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:18. இது தன் ஜீவனை குறித்து சொல்லுகிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுப்பேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எந்த கட்டளையை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், ஜீவனை அவர் தானே கொடுத்தார். இவங்க அடிச்சதுனால அவர் சாகல, அவரை சிலுவையில் அறைந்ததுனால அவர் சாகல, அந்த ஜீவனை தானே கொடுத்தார். அதான் சொன்னாரு, பிதாவே என் ஆவியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர் தானே ஜீவனை கொடுக்க வருகிறார். படுவாவிங்க, அவரே செத்துருவாரா? நீங்க ஏன்டா அடிக்கிறீங்க அவரை? ஏசு அப்படித்தானே பார்த்துருப்பாரு. நானே சாகதாண்டா வந்திருக்கிறேன், நீ என்னை போட்டு அடிக்கிற? நீ அடிக்காதடா, நான் செத்துருவேண்டா, நானே கொடுத்துருவேண்டா என் ஜீவனை, நானே ரத்தம் சிந்துவேண்டா.
நீ என்ன பலி செலுத்துற? பிதா என்னை பலி செலுத்தி கொண்டிருக்கிறார், நீ கிடையாது. Father was sacrificing his son on the cross. கல்வாரியில பிதாவானவர் இயேசுவை பலி செலுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள தானா தலை விட்டது யாரு? மனிதர்கள். இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்கு, கொஞ்சம் குழப்புறாரு, பயமுறுத்துறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சிம்பிள் கேள்வி நான் கேட்கிறேன். ஆண்டவர் நீதி உள்ளவரா? இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு நீதியா சிலுவையில் அறைஞ்சாங்களா, அநீதியா சிலுவையில் அறைஞ்சாங்களா? பொய் சொல்லி சிலுவையில் அறைஞ்சாங்களா, உண்மையை சொல்லி சிலுவையில் அறைஞ்சாங்களா? பொய் சொல்லி சிலுவையில் அறையணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமாக இருந்தால் அவர் தேவனா? இல்லையே. அவர் உண்மையுள்ளவர் இல்லையே, அவர் பொய் சொல்ல வைக்கிறாரே. அப்போ அவர் இயேசுவை பொய் சொல்ல சாட்சியாக அழைத்து வந்ததும் சரி, இயேசுவை காட்டி கொடுக்க ஒருத்தன் வந்ததும் சரி, இயேசுவை சிலுவையில் அடிச்சதும் சரி, யாருடைய வேலை இல்ல? பிதாவின் திட்டம் அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த திட்டம் எல்லாம் யார் போட்டது? சாத்தானுடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ள, அந்த வலைக்குள்ள யார் விழுந்தா? மனுஷன் விழுந்தா. இப்படி மனுஷன் விழுவான் அப்படிங்கிறத தேவன் முன்கூட்டி தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தார். அவ்வளவுதான். அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்ததுனால அது தேவனுடைய திட்டம் நினைச்சுக்காதீங்க. நம்ம ரட்சிப்பதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரே ஒரு பாத்திரம், மனுஷ பாத்திரம் யார் தெரியுமா? மரியாள் மட்டும்தான். யூதாசை தேவன் நியமிக்கல, பிலாத்துவ தேவன் நியமிக்கல, ஏரோதுவ தேவன் நியமிக்கல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுக்க போறவங்க நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பிதாவானவர் தன் குமாரனை ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலையிலே பலி செலுத்தினது போல கல்வாரி மலையில பிதாவானவர் தன் குமாரனை பலி செலுத்தினார். யோவான் 3:16. ஏன் பைபிளை பார்க்குறீங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, he gave his only begotten son. அவரை தந்தருளி அவர் கொடுக்கிறாருங்க. அதான் யோசித்து பார்த்தேன். ஒருத்தன் தலையில் கொட்டிட்டு கேட்குறான், கொட்டினது யாரு சொல்லு? டேய், கொட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்டா. அது நீ கொட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். நான் உங்க அப்பாடா, நான் தான்டா உன்னை படைச்சேன். நான் உனக்காக சாக போறேன், நான் உனக்கு சேர்த்து தான் மறிக்க போறேன், நான் உனக்காக ரத்தம் சிந்த போறேன், நான் உன்னை நான் நேசிக்கிறேன்ப்பா. நீ ஏன் அந்த சாபத்தில் விழுகிற? சாத்தானுடைய வலையில சிக்காத. அவர் எப்படி, அப்படி பார்வை எப்படி இருந்திருக்கும்ல? ஞானஸ்நானம் எடுக்க போற பிள்ளைங்க ஏதோ பிதா தள்ளி விட்டுட்டாரு, ஜனங்கள் அவரை தள்ளி விட்டுட்டாங்கன்னு இயேசு சாகலைங்க. அவர் மரிக்கும்போது, என் எல்லாருடைய பேர் எனக்கு தெரியல, ஞானஸ்நானம் எடுக்க போகிறவங்க பேர், மரிக்கும்போது உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் அவர் ஞாபகத்தில் இருந்திருக்குமா இருக்காதா? He volunteered his life. உங்களுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அவர் தன்னார்வத்தோடு தன் ஜீவனை கொடுத்தார். தன் விருப்பத்தோடு அவர் ஜீவனை கொடுத்தார். யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை, யாரும் அவரை கொலை செய்ததனால் அவர் சாகவில்லை. அவரே, ஆண்டவரே, பிதாவே, என் ஜீவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரே கொடுத்தார். அப்படின்னா எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார். ஆகவே சிலுவையில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காட்சி ஒன்று இருக்கிறது. பிதா குமாரனை தானாக பலி செலுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சிலுவைக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. யோவான் இருந்தார், மேரி மரியாள் இருந்தாங்க, இயேசுவோட தாயார், மகதலேனா மரியாள் இருந்தாங்க, யாக்கோபினுடைய தாயாகிய மரியாள் இருந்தாங்க, இன்னும் நிறைய சேவர்கள் எல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாருடைய அந்த பார்வையும் சிலுவையை நோக்கி இருந்துச்சு. எல்லாரும் சிலுவையை பார்த்துட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் அங்கே கூடி இருந்தாங்கன்னு சற்று கற்பனை பண்ணி பாருங்க.
இவருக்கு நெருக்கமானவங்க இருந்தாங்க, இவரை சிலுவையில் அடித்தவங்க இருந்தாங்க, சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தவங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் யோவான் 12 அதிகாரத்தை போய் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், லாசரு 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். லாசரு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட பிற்பாடு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் சார்பாக இவன் ஒருவன் மரிப்பது நலமாக இருக்கும். அவங்க தான் திட்டம் போடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, சிலுவை பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அவ்வளவுதான், இந்த பொய் உபதேசியார், இந்த வாலிபன், நம்மை மதிக்காத இவன், இன்றோடு இவன் கதை ஒளிந்தது என்று நினைச்சிட்டு இருந்தாங்க. நினைச்சிருப்பாங்களா இல்லையா? அவங்க அதுதானே கொலை பண்ணாங்க. எல்லாரையும் ரட்சிப்பதற்கு இவன் ஒருவனை கொலை செய்வோம் என்று அவரை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் நினைச்சாங்க இவன் கதை அவ்வளவுதான் நினைச்சாங்க. சரி, இயேசுவுக்கு மிகவும் பிரியமாக இருந்தவங்க யோவானு, மரியாள் எல்லாம் அவங்க எல்லாம் நினைச்சாங்க, நாங்கள் இவரை ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், இவருடைய சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தார்கள். அப்படிதான் நினைச்சாங்க. அதனால தான் அழுதாங்க. அவங்க சிலுவை தூக்கிட்டு போகும்போது அழுகுறாங்க எல்லா ஸ்திரீகளும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அனைவரும், அங்க நிற்கிற அனைவரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவர் கதை அவ்வளவுதான். They thought that's the end of Jesus. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரே ஒருத்த மாத்திரம்தான் அவர் யார் என்று உணர்ந்தான். லூக்கா 23:42. அந்த ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இவன் யாருங்க? இவன் யாரு? அந்த திருடன், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட அந்த திருடன். அவனை நீங்கள் இன்றைக்கு கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாரும் நம்பிக்கை இழந்திருந்தாங்க, முடிஞ்சிருச்சு நினைச்சாங்க, அவ்வளவுதான் நினைச்சாங்க. இனிமேல் இயேசு என்கிற நபர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாரு, அவருடைய சரித்திரம் அழிக்கப்பட்டது நினைச்சாங்க. எல்லாம் அப்படி நினைச்சிட்டு அழுதுகிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டா இவன் கதையை நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து ஒருத்தர் எழும்புனாங்க. அங்க நிக்கிற எல்லாரிலும் மிகப்பெரிய பாவி அவன்தான். மிகப்பெரிய பாவி அவன்தான். ஏன்னா எல்லாரும் அவனை சிலுவையில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, இயேசுவோடு கூட சேர்த்து அவனையும் அடிக்கிறாங்க, அவனும் செத்து கொண்டிருக்கிறான். அந்த ஒருவன் இயேசுவை பார்த்து என்ன சொன்னானா? எப்படி ஆரம்பிக்கிறாங்க அந்த வசனம்? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்? அதுக்கு 2 காரணம். ஒன்று நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 2வது காரணம், தூங்காமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் கேட்கும்போது சொல்கிறீங்களா? ஓகே. என்ன கேட்டேன்? நானே மறந்துட்டேன், அதான் கேட்குறேன். என்ன கேட்டேன்? என்ன, எப்படி தொடங்குறான்? அந்த திருடன் எப்படி தொடங்குறான்? ஆண்டவரே என்று தொடங்குறான். அங்க நிக்கிறவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீர் தேவனுடைய குமாரனையானால் சிலுவையை விட்டு கீழே இறங்கி வாரும், நீ மனுஷனுடைய குமாரனையானால் இறங்கி வாரும். ஒருத்தன் சொல்றான், நீ ராஜாவானால் இறங்கி வாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இங்க ஒருத்தன் தாங்க சொல்றான், ஆண்டவரே. எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே. he was fully confident on Jesus. அவன் இயேசு கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தான். நீங்கெல்லாம் இவரா இருந்தால் சொல்றீங்க, நான் சொல்றேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை இயேசுனுடைய காதுல எப்படி பாஞ்சிருக்குங்க? வா. எல்லாரும் சந்தேகத்தோட கேட்கிறாங்க, இவன் ஒருத்தன் தான் ஆண்டவரே. the one person on the cross. ஆண்டவரே. அது சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. அவன் சொன்னா, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவனுடைய வாழ்க்கை முடிந்து கொண்டிருக்கிறது. அங்கே கிறிஸ்துவானவர் அவனுடைய வாழ்க்கையை துவங்கி வைத்தார். அவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருக்குது.
இயேசுவானவர் அவர் வாழ்க்கையை துவங்கி வச்சார். என்ன சொன்னார்? நான் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். His life began on the cross. உங்களுடைய வாழ்க்கை சிலுவையில் தொடங்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை சிலுவையில் தொடங்க வேண்டும். இதற்கு முந்தின வாழ்க்கை சாகட்டும், பரவாயில்ல, செத்து தொலையட்டும். அது எவ்வளவு கொடூரமானது ஆண்டவருக்கு தெரிஞ்சாவே போதும். அது உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான், பரவாயில்ல. அது சிலுவையில் அறையப்படட்டும். இயேசுவோடு கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்றதற்கான முதல் சாட்சி யார் தாங்க? இந்த திருடன் தான். பவுல் சொல்றார் அதுக்கப்புறம், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். லிட்ரலா சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட லிட்ரல் பர்சன் யாரு? இவன் தான். இயேசுக்கு சில விஷயங்கள்லாம் மறக்க முடியாதுங்க சிலுவையில். நிறைய விஷயங்கள் மறக்க முடியாது. அவர் எதையுமே மறக்க மாட்டார். ஆனால் சில விஷயங்கள் அவர் உணர்வுபூர்வமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. இயேசுக்காக ஒருத்தர் சிலுவை சுமந்தான் தெரியுமா? சிலுவை சுமந்தான் தான்ல. ஒரு போதகர் அந்த 2 பேரும் பேசக்கூடிய பேச்சை கான்வர்சேஷனை பேசுனாங்களா பேசலான்னு பைபிளில் சொல்லலை. கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனையில் ஒரு விஷயத்த சொல்கிறார். சிலுவை சுமந்துட்டு வந்தான் சீமோன் ஒருத்தன். ஏசவனை பார்த்து வலிக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாரு. என்னது கேட்டிருப்பாரா? வலிக்குதா அப்படின்னு. அவன் மறுபடியும் என்ன சொல்லியிருப்பானா? இதெல்லாம் ஒன்றும் பெரிய வலி இல்லை ஆண்டவரே, நான் உங்களுக்காக தானே சுமக்கிறேன், உங்களுக்காக சிலுவை சுமக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. உன் இயேசு திரும்பி, உனக்காக நான் பாவத்தை சுமக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன்ப்பா. எப்படி இருந்திருக்கும்ல? உனக்காக நான் உன் பாவத்தை சுமக்க நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமப்பீங்க? Are you ready to carry the cross for Jesus? அது எதுவானாலும் இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். இயேசுவுக்காக ஒரு பாட்டு விட பண்ணாங்க. வாழ்வேன் உமக்காக, மரித்தாலும் மரிப்பேன் உமக்கா. இயேசுவுக்காக நம்ம எதனாலும் செய்யலாம். ஏன்னா அவர் தன்னை எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். இந்த மாதிரி சில விஷயங்களை அவரால் மறக்க முடியாதுல்ல. அது மாதிரி தான் அந்த திருடனுடைய காரியமும். அவரால் அவன் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும்ல? ஒரு ராஜா மரித்து கொண்டிருக்கிறார், ராஜாதி ராஜா மரித்து கொண்டிருக்கிறார். மரித்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல போய் கேட்குறான், உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது நினைத்தருளும். என்னங்க அது? எவ்வளவு முரண் அது? மரிச்சிட்டு இருக்கிறார், செத்துட்டு இருக்கிறார், அவர் உயிர் போயிட்டு இருக்குது. இவன் நிலைமையை விட அவர் நிலைமை பரிதாபம். இன்னும் தெரியுமா? இவர் செத்ததுக்கு அப்புறம் தான் இவனே செத்தான். இவன் அன்னைக்கு செத்தான், அன்னைக்கு சாகலை. அதுக்கு அடுத்த நாள் செத்தானோ, அதுக்கு அப்புறம் செத்தானோ தெரியாது. ஆனால் அன்றைக்கு அவன் சாகல, இவனுக்கு முன்னாடி அவர் செத்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்றான், உன்னுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை. என்ன ஒரு நம்பிக்கை, என்ன விசுவாசம் அது! சொல்றான், உன்னுடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது என்ன நினைத்தருளும். ரொம்ப அழகான விஷயங்க. He was a dying king, but he had a undefeated kingdom. அவர் மரித்து கொண்டிருந்த ராஜாதான், ஆனால் அழிக்க முடியாத ராஜ்யத்திற்கு உரிமையாளர் அவர். They can kill Jesus, but they cannot kill his kingdom. அவரை ஒருவேளை கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய ராஜ்யத்தை யாராலும் அழிக்க முடியாது. அந்த திருடனுக்கு அது தெரிஞ்சிச்சு. எலன் ஒயிட் சொல்றாங்க, he gathered evidences. ஒவ்வொரு நேரமும் அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வருவதற்காக அவன் ஆதாரங்களை சேர்த்து கொண்டே வந்தானாம். எல்லாரும் அடிக்கிறாங்க, அவரை பார்த்து, அடிக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். யார் யாவரு? யாரால சொல்ல முடியுங்க? பிதாவே இவரை மன்னியும். அதுதான் அவனுக்கு கடைசி ஆதாரமா. அடிக்கிறாங்க, பதில் வையலை. திட்டுறாங்க, முறைச்சு பார்க்கல, பயமுறுத்தல. அவர் அமைதியா இருக்கிறாரு. He was serene and calm. He was filled with peace. சமாதானமாக இருக்கிறார். யாருங்க இவரு? இதெல்லாம் பார்த்தானா திருடன், வழிநெடுக பார்த்தானா. கடைசியா இவர் தாங்க என் ஆண்டவர். அன்பான வாலிப பிள்ளைங்களை, ஞானஸ்நானம் எடுக்க போறவங்க,
உங்களை சுற்றிலும் யார் எப்படியும் பேசட்டும், உங்களை சுற்றிலும் யாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், உங்களை சுற்றிலும் யாரும் இயேசுவை கொலை செய்தவர்களாக காணப்படட்டும், ஆனால் நீங்கள் உங்கள் ராஜாவை அந்த சிலுவையிலே பார்க்க வேண்டும். தட்ஸ் யுவர் சால்வேஷன். அதுதான் உங்களுக்கான ஒரு ரட்சிப்பு. டோன்ட் லுக் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றிலும் நீங்க பார்க்காதீங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க மோசமானவங்களா இருப்பாங்க, கெட்டவங்களா இருப்பாங்க. லுக் ஜீசஸ், ஐ சே. இயேசுவை பாருங்க. அந்த இயேசுனுடைய சிலுவையில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன வாக்கியம் அது? யூதருக்கு ராஜா. அப்போ மற்றவங்களாம் வந்து சொல்றாங்க, யூதருக்கு ராஜா என்று இவன் சொல்லிக் கொண்டான் என்று எழுதும் என்று சொன்னாங்க. அப்ப பிலாத்து சொன்னார், நான் எழுதுனது மாற்றவே முடியல. இந்த வாக்கியத்தை இவன் ஒருத்தன் தான் அப்படியே நம்பினான். He is the king. உங்களுடைய வாழ்க்கையின் ராஜாவை நீங்க பார்க்கணுமா? The only place is the cross. Don't look here and there. இங்க அங்க பார்க்காதீங்க. அவன் தன்னுடைய வேதனையை பார்க்கல, ஆனால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். அந்த கேடு அடைந்திருந்தவருடைய முகத்திலே அவன் அழகை பார்த்தான், பரம அழகை பார்த்தான், திவ்ய அழகை பார்த்தான். வடிந்து கொண்டிருக்கிற அவருடைய இரத்தத்திலே அவன் தன்னுடைய மீட்பை பார்த்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் இருந்து வரும்போது அடியனை நினைத்தருளும். ஐ சேலஞ்ச் யூ திஸ் டே. அன்பான ஞான ஸ்நானம் எடுக்கப் போகிறவர்கள், எடுத்தவர்கள், எடுக்கலாம் என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காட்சி ஒன்று இருக்கிறது என்றால் கல்வாரியின் காட்சி. கல்வாரியில் இயேசு உங்களுக்காக செய்தவைகளை, கல்வாரியில் இயேசு உங்களுக்காக நிறைவேற்றியவைகளை உங்கள் கண்கள் காணாமல் அந்த தொட்டிக்குள்ளே இறங்க நான் உங்களுக்கு சிபாரிசு செய்யலை. And I recommend you to look Jesus upon the cross. இயேசுவை சிலுவையில் பாருங்கள். அதற்கு அப்புறம் தான் தண்ணீர் தொட்டியை அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போவதற்கு யாரையுமே பார்க்காதீங்க, இயேசுவை மாத்திரம் பாருங்கள். உங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க. இயேசுவை விட வேறு யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. இயேசுவை விட உங்களை ரட்சிப்பு கொடுக்க போகிறதுங்க யாருமே கிடையாது. அதனால் அவர் மரித்தது உங்களுக்காக, நாம் அவருக்காக வாழ்வோம், மரிப்போம். ஆமென். ஆமென். நல்லதொரு